இயேசு அந்த சமாரியாஸ்திரிக்கு சொல்றாரு, தண்ணின்னு அந்த சமாரியாஸ்திரிக்கு சொன்னது அந்த கிணத்து தண்ணீரை சொல்லல, அவருடைய பாவ வாழ்க்கை பற்றி சொல்றார். அது உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் இச்சைகள். இந்த தண்ணீரை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு டெய்லி தாகம், டெய்லி அது உன்னை பாவம் செய்ய தூண்டும். ஆனால் இயேசு உன்னை வந்து ஒரே ஒரு முறை அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன் என்கிற தண்ணீரை குடிப்பாயானால் என்றென்று உனக்கு சமாதானம், திருப்தி. ஆண்டவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கும் முன்பதாக உன்னுடைய குடும்ப வாழ்க்கை பற்றி கேட்கிறார், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி கேட்கிறார். நீ ஜீவ தண்ணீரை கேட்கறதுக்கு முன்னாடி நீ யாருமா, உன் கதையை கொஞ்சம் சொல்லு, அப்புறம் உனக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேங்கிறார். அதாவது என்னுடைய அர்த்தம் என்னன்னா, நீ பாவத்தில் இருந்து கொண்டு அந்த ரட்சிப்பை பெற முடியாது. அந்த ரட்சிப்பை பெற வேண்டும் என்றால் அவன் பாவத்தை அறிக்கை செய்து, இயேசுவே நீ நல்லவர், உம்மிடத்தில் வருகிறேன் என்று உன்னை அர்ப்பணித்தால்தான் உனக்கு அந்த ஜீவ தண்ணீர் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.